அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கூத்து நாடக சபா மூங்கில்பட்டு சகல உரிமையாளர் கலைச்சுடர்மை விருது பெற்ற மிருதங்க சக்கரவர்த்தி குணபூஷன் நாடக ஆசிரியர் குழுவினர், என்னை வாழ வைத்த தெய்வமாக இருக்கக்கூடிய தமிழக அரசால் கலைமாமன் விருது பெற்ற எஸ்ஆர் தண்டபாணி நாடக பேராசிரியருடைய ஆசீர்வாதத்துடன் இவங்க புது விமானத்தோடு வகையாக இருக்கக்கூடிய சஞ்சீவி நகரில் அர்ஜுனன் தபநிலை சருக்கம் என்று சொல்லக்கூடிய நாடகம் நல்ல முறையில் நடந்து மக்கள் ஆதரவு பெற்று சிறப்பான முறையில் நாடகம் நடந்து முற்று பெற்றது. இதனுடைய நாடகத்தின் ஐதீகம், முன்னோர்களின் அபிப்பிராயம், குடும்ப சூழ்நிலைகள், குற்றம் குறைகள், பிள்ளை இல்லாதவர்கள் மற்றும் நோயற்ற வாழ்வை வாழ வேண்டும், அப்படி என்று மக்கள் அனைவரும் நலன் கருதி இருக்க வேண்டும் என்று நலனை கருதி இருக்க வேண்டும் என்று இந்த முன்னோர்கள் அபிப்பிராயத்தின்படி இந்த அர்ஜுனன் தபநிலை சருக்கம் நாடகம் பல வடநாடு மாநிலங்களில் நடந்தேறி கொண்டு வருகிறது. இது போன்று புண்ணிய சரித்திர நாடகங்கள் பல்வேறு கிராமங்களில் நடத்தி அனைத்து மக்களும் இதன் மூலமா நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல முறையில் வளர்ச்சி பெற வேண்டும் என்று நாடக கலைஞனுடைய அனைத்திலும் இருக்கும். அதாவது இப்போ தெருக்கூத்து கலைஞனுடைய வாழ்வியல் நிலை பார்த்தீங்கன்னா 6 மாத காலங்கள் நாடகம், அதாவது தை மாசத்திலிருந்து ஆடி மாசம் ஆவணி மாசம் வரை இதிலும் முழுமையாக கிடைத்தால் அதிகபட்ச நாடக கலைஞர், திறமை வாய்ந்த கலைஞர்கள் 150 நைட் இரவு, 120 நைட்டு, சில நாடக கலைஞர் 100 இரவு, இதுதான் அவர்கள் வருடம் தார பொழப்பு. மற்ற காலங்களில் சில நாடக கலைஞர்கள் பொழப்பு இல்லாமல் நிறைய கஷ்டங்களை இந்த மழை காலங்களில் நிறைய அனுபவிக்கிறாங்க. அது நான் மட்டும் இல்லை, இருக்கிற தெருக்கூத்து கலைஞர்கள் 90% மக்கள், 90% கலைஞர்கள் இந்த வறுமையை மிகவும், இந்த மழை காலங்களில் அவருடைய வாழ்நிலையும் அவர் உணவு முறையும் பார்த்தா மிகவும் வருத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான். நாடக கலைஞர்களில் என்ன மட்டும் குறிப்பிடல, 90% மக்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. ஆதிந்த கலைகளில் முக்கியத்துவம் பெற்றது 64 கலையில் முதன்மை பெற்றது தெருக்கூத்து. எனக்கு என்னுடைய விலாசம் மூங்கில்பட்டு, பழனி. என்னுடைய வயது 20 வயது நடக்க போகுது. 19 தற்சமே இருக்குது, இன்னும் ஒரு மாதம் 20 தொடங்க போகுது. அப்போது பார்த்தீங்கன்னா இது மூதாதியாக என் தாத்தா நாடக கலைஞர், எங்கள் அப்பா நாடக கலைஞர், நான் நாடக கலைஞர். இது பரம்பரைன்றதுனால நிறைய பேர் வருகிறோம். தொண்டு தொட்டு வளர்க்க வேண்டும் அப்படி என்பதுதான் பல கலைஞருடைய ஆசை. இது வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கலையை வளர்ப்பது ஏற்படுறது ஒரு முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது.